ராணிகா, ராணிகா, என்னம்மா டெய்லி வீட்டு வாசல்ல ஏதாவது விக்கிறதுக்கு வந்துருவியே? எங்க காசை காலி பண்றதே கரியாக்குறதே உன் வேலையா போச்சு. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? ராணி அக்கா தான் சொல்லியிருக்காங்க, என்ன விக்கிறதுக்கு வந்தாலும் முதல்ல என் வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னாங்க. ஏன் சொல்ல மாட்டா? என் பையன்ல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கான். நல்ல வரதையும் போறதையும் வாங்கி 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 என் பையன் காசெல்லாம் கரியாக்கி போட்ட என் மருமக. என்ன இந்த கிளவி முணுமுணுத்துக்கிட்டு இருக்கு? ராணிகா எக்கா, ராணிகா. ராணிக்காவையும் கூப்பிடாத, ஆணியக்காவையும் கூப்பிடாத. அதான் மாமியார்காரி நான் இருக்கல்ல, நான் சொல்றேன். இப்ப நீ கொண்டு வந்தது எனக்கு வேணாம். அட கொசறு பிடிச்ச கிளவி, என்னது விக்கிறேனே தெரியாது, அதுக்குள்ளார வேணான்றால. தீமிரி பிடிச்சவ. இன்னைக்கு எப்படியாவது ராணியை காட்ட வித்துட்டே போயிடணும். என்னம்மா அதான் வேணாம் வேணாம் சொல்லிட்டு இருக்கேன், வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்க. பெரியவங்க நீங்க இப்படி சொன்னா எப்படி? வியாபாரம் பாக்குறவங்க வழக்கமா வாங்குற வாடிக்கையாளர் சொல்றதை கேட்டுதானே நடக்க முடியும். இப்ப நீங்க இன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ராணியக்கா நீ எதுக்கு என்கிட்ட நேத்து கேட்கலன்னு சொன்னா நான் என்ன பதில சொல்லட்டும்? உங்க மாமியார் தான் சொன்னாங்கன்னு சொல்லு. எனக்கெல்லாம் ஒண்ணு அவன் மேல பயம் கிடையாது. நீ வச்சிருக்கிறது வேணாம் வேணாம் வேணாம். முதல்ல நான் என்ன வச்சிருக்கேனே உங்களுக்கு தெரியாதான், அதுக்குள்ளட்டி எப்படி வேணான்றாங்க? நீ என்ன வச்சிருந்தாலும் வேணாம், போதுமா? நான் உங்ககிட்ட ஒண்ணு விக்க வரல, இந்த வீட்டோட ஓனரமா ராணிய கட்ட விக்க வந்தேன். எவ்வளவு திமிரு இருந்தா மாமியார் காரி நான் இருக்கும்போது மருமகளை ஓனரம் பாய்வா. என்னத்த நீங்க யாரோட பேசிட்டு இருக்கீங்க? வாங்கம்மா, நீங்க தான் இந்த வீட்டோட ஓனரம்மாவா? ஐயோ என்னாச்சு, கிளவி கடுப்புல இருக்குது. வாங்க ராணி அக்கா வாங்க, நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்கக்கா. என்ன கொண்டு வந்தாலும் நீங்க உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தானே அடுத்தவங்க போய் விக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அடியே ஐயா, மாமியார் கிட்ட என்னடி சொல்லி தொலைஞ்ச? நான் விக்கிற பொருள் வேணாம் வேணாம்னு சொன்னாங்க, அதான் ஓனரமா வந்து வேணாம்னு சொல்லுங்க, நான் போறேன்னு சொன்னேன்க்கா. அட பாவி, நான் இந்த வீட்ல நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடி? எக்கா நான் கொண்டு வந்த பொருளை வாங்கிக்கோங்க, இல்ல இது இல்ல இதுக்கு மேல ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போயிருவேன். இவ்வளவு நேரம் நீ வச்ச சூனியத்துக்கே என் வீட்ல என்ன வெடி வெடிக்க போகுதுன்னு தெரியல. ஏண்டி நான் வந்து வேணான்னு சொன்னா கேட்க மாட்டாளா? நீ வந்து சொன்னா தான் கேட்பாளாம். ஐயா அத்தை, அது வேற ஒண்ணு இல்ல. இவ எனக்கு நல்லா தெரிஞ்சவளாத்த. ஓ, அதான் நீ இந்த வீட்டோட ஓனர்னு சொல்லி வச்சிருக்கியா? அக்கா அவ அடுத்த வீட்டுக்காரி, அவளுக்கு என்ன தெரியும்? நீங்க தான் இந்த வீட்டோட ஓனர், எனக்கு தெரியாதா? இப்போ நீங்க இத வாங்கணும்னு சொன்னா தானே நான் வாங்க போறேன், வேண்டாம்னு சொன்னா வாங்க ஏத்த போறேன். அம்மா மாமியாரை கண்டது என்னமா பம்ரா பாருங்க. அப்போ நம்ம விக்கணும்னா நம்ம பொருளை மருமகளை பிடிச்சா பத்தாது, மாமியாருக்கு ஐஸ் வைக்கணும். ராணிகா அதானே நினைச்சேன், அவங்கள பார்த்தோன்னே ஒரு ராஜகால இருக்கும் போதே நினைச்சேன். இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்து ஓனரம்மா என்ன? ராணிகா உங்களை பார்த்தா ஒரு ஓனர் மாதிரி தான் இருக்கு, ஆனா ஒரு ராஜ தோரணை, ஒரு என்ன சொல்றது, ஒரு ராஜ கலலாம் அந்த முகத்துல தாங்க தெரியுது. அதான் உங்க மாமியார் முகத்துல. அட பாவி, என்ன விட சூப்பரா ஐஸ் வைக்கறாளே இவ. அப்படியாம்மா, என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது? இங்க வாங்கம்மா, உங்களை பார்த்தாலே அப்படி அந்த கம்பீரமா இருக்கும் போதே நினைச்சேன் ராணியக்காவோட மாமியாரத்தான் இருக்கணும்னு. இருந்தாலும் இவ்வளவு ராஜகால இருக்கிறதுனாலதான் சந்தேகப்பட்டேன். ஆமா ஆமா, என்ன இருந்தாலும் அவ எங்க குடும்பத்துல வாக்கப்பட்டாலும் அவங்க அப்ப குடும்பத்து மூஞ்சி தானே அவளுக்கு இருக்கு. ஐயோ ஐயோ. இப்போ எனக்கு தெரியும், ஒரு பொருளை உங்ககிட்ட விற்க வந்தோம்னா உங்க கைராசி நீங்க முதல்ல வாங்குனீங்கன்னா போதும், சும்மா கலகலகலன்னு எல்லாமே 5 நிமிஷத்துல வித்து தீந்துரும்னு எனக்கு தெரியும். பாத்தியா மருமவளே, இத்தனை வருஷம் ஆச்சு என்ன பார்த்து என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ கைராசிக்காரின்னு சொல்லிருக்கியா? இப்ப வந்தவளுக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு. அவ விக்கிறதுக்கு வேண்டி என்னமா பிட்டு போடுறா, அது தெரியாம என் மாமியார் இவ பிட்டுக்குள்ள சிக்கி சின்ன விண்ணமாயிட்டு இருக்கு. வாங்கம்மா ராணியம்மா. என்னடி கூப்பிட்டியா? எக்கா நீங்க பேருக்கு தான்க்கா ராணி, உங்க மாமியார் தான்க்கா உண்மையிலே மகாராணி. கொண்டா கொண்டா, உன்ன மாதிரி வியாபாரிங்களா என்ன மாதிரி வீட்டுல இருக்கவங்க வாங்கினா தானே வாழ முடியும். குடும்பம் வாங்கிக்கிறேன். நீங்க கொஞ்சம் பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பொருள் விக்கிறான்னு தெரியாமே வேணாம் நீங்க. இப்போ ராணி, மகாராணி, கைராசிக்காரி, கொய்ராசிக்காரின்னு சொன்ன உடனே என்ன பொருள் விக்கிறானே தெரியாம வேணும்ன்றீங்க. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையாத்த? அது 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 வந்து வந்து மரமவளே. எக்கா என்னோட கஸ்டமரை நீங்க எப்படிக்கா குறை சொல்லலாம்? என்னது கஸ்டமரா? ஆமாக்கா, நீங்க இப்ப எதுவும் வாங்க போறது இல்ல, அவங்க தானே என்கிட்ட வாங்க போறாங்க, அப்ப எனக்கு அவங்க தானே கஸ்டமர். பரவாயில்லடி, பொழைக்க தெரிஞ்சவளாத்தான் இருக்கேன். இந்தாங்கம்மா இந்தாங்க. என்னடி இது விளக்கமாத்த நீட்டுத? அதுவாத்த உங்க கைதான் ராசியான கையாச்சே, உங்க கையால அவளை 4 அடி அடிப்பீங்களா அந்த விளக்கமாத்த வச்சு? அப்படித்தானடி சின்ன பொண்ணு? ஐயோ அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. பின்ன என்னடி விளக்கமாத்த எடுத்து நீட்டிக்கிட்டு கிடக்கவோ? அதுவா, இன்னைக்கு நான் விளக்கமாறு தான் விற்க வந்தேன். என்னது விளக்கமாறு விற்க வந்தியா? அப்ப சரி, சரியான கைதான் உனக்கு. அடைச்சி போய் போய் விளக்கமாறடி விற்க வந்த நீயே. அத்த அவ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளா விற்பா. இன்னைக்கு உங்க முகராசி, உங்க கைராசிக்கு விளக்கமாறு வந்திருக்கு. விளக்கமாறு போ போ, இந்த விளக்கமாத்த உன் கையாலே வாங்கு. அதெல்லாம் முடியாது, நீங்க தான் கைராசிக்காரின்னு சொல்லிட்டல்ல. உங்க கையால விளக்கமாறு வாங்குறது மட்டும் இல்லாம இன்னைக்கு வீடு ஃபுல்லா நீங்க தான் பெருக்க கூட போறீங்க. என்னடி ஒரு மாமியாருன்னு மட்டும் மரியாதை இல்லாம என்னை பத்தி வேலை வாங்குற நீயே? விளக்கமாறு பிடிக்கிற கை தானத்த ராசியான கை. அந்த ராசியான கையை வச்சு வீட்டை பெருக்கினா தானே வீட்டுல லட்சுமி வந்து இருப்பா.
ஆமாமா, அது என்னமோ உண்மைதான். இந்த மகாராணி அம்மா கைதான் ராசியான கை. ராசிதான் கை ராசிதான் அந்த விளக்கமாறும் ராசிதான். ராசிதான் கை ராசிதான் அந்த விளக்கமாறும் ராசிதான். அட பாவி குடி சீக்கிரம். அம்மா இந்த விளக்கமாறு எம்புட்டு எத்த எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தான் காசு கொடுக்க போறீங்க. சின்ன பொண்ணு, உங்க ராசியான கையால வாங்கிக்க, நான் போயிட்டு வரேன். பெரிய மருமகளை நின்னு காசு கொடுத்துட்டு போடி. அவங்க போனா என்ன மகாராணி அம்மா, உங்க கையால கொடுங்க. அவங்க கிடக்குறாங்க பிச்சைக்காரி. நீங்க தான் மகராசி. சி இப்படி புகழ்ந்து பேசி பேசி என்னை விளக்கமாறு வாங்கி வச்சுட்டாளே. சரிடி எம்புட்டு இந்த விளக்கமாறு. மத்தவங்களா இருந்தா 100 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஆனா உங்க கையால இதுக்கு 110 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். என்னடி இது 100 ரூபாய் விளக்கமாறு எவ்வளவு 110 ரூபாய் கொடுத்து வாங்குவாளா? நீங்க வாங்குவீங்க அத்தை, நீங்க வாங்குவீங்க. நானாத சாதாரண ராணி, நீங்க தான் மகாராணியாச்சே. ஐயோ மருமவளே நீ வேற ஏன் இதையே சொல்லிட்டு கிடக்கவா? உங்க கையில ராசியான கைன்னு சொல்லியாச்சே அத்தை, அப்ப நீங்க கொடுத்து தானே ஆகணும். ராசிதான் கை ராசிதான், உன் கையே ராசிதான். தர்றேன்டி தர்றேன். பாட்டு வேற பாடுறியாக்கும் பாட்டு. எத்தே சீக்கிரம் வாங்கத்தே, வீடெல்லாம் குப்பையா இருக்கு. பெருக்கணும் தே, சீக்கிரம் வாங்கத்தே, சீக்கிரம் வாங்க. முதல்ல நீ காசு பிடி. இந்த விளக்கமாத்தால வீட்டை பெருக்கிறனா இல்லையோ அதை விட ஒரு முக்கியமான வேலை எனக்கு இருக்கு. அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு? வாங்கத்தே வாங்கத்தே, வீட்டை பெருக்கிற வேலை தானே தே, சீக்கிரம் வாங்கத்தே. வீட்டை பெருக்கிறது மட்டும் இல்லாம தெருவையும் சேர்த்து பெருக்க போறீங்களா அத்தை? அடியே மருமவளே, வீட்டை பெருக்கிறதுக்கோ தெருவை பெருக்கிறதுக்கோ நான் இப்ப விளக்கமாத்த காசு கொடுத்து வாங்கல மருமகளே. பின்ன எதுக்குத்த விளக்கமாத்தல பட்டு குஞ்சலமா கட்டி வைக்க போறீங்க? இந்த விளக்கமாத்தால ஒரு எலி அடிக்க போறேன் மருமகளே. என்னத்த சொல்றீங்க, எலியா? என்ன ராணியக்கா, உங்க வீட்டுல எலிலாம் இருக்குதா என்ன? ஆட போடி சின்ன பொண்ணு, என் மாமியார் பேசுறது எனக்கே புரியல. ஆமா ஆமா, கொஞ்ச நாளா இல்ல இப்ப ஒரு 10 வருஷமா என் வீட்டுல ஒரு எலி இருக்கு. சாதாரண எலி இல்ல, சரியான தின்னு கொடுத்த பெருச்சாளி. கேட்டா அந்த பெருச்சாளி என் வீட்டுல உரிமை இருக்குன்னு சொல்லுது. அந்த பெருச்சாலியை இன்னைக்கு இந்த விளக்கமா தலைய போடுற போட்டுல அது திருந்த போகுது. ஐயோ, மாமியார் கிழவி நம்மளதான் பெருச்சாலின்னு சொல்லுது போல. ஆகா, அப்ப அடுத்து அடிக்க போறது நம்ம தானா? ஓ, ரொம்ப நாளா அந்த பெருச்சாலி உங்க வீட்டுல இருந்தா தின்னுகிட்டு இருக்கா? அப்ப ரொம்ப பெருசா கொளுத்திருக்குமே, இவ்வளவு தண்டி இருக்கும். இதோ என் பக்கத்துல நிக்குது பத்தியா அந்த பெருச்சாளி. அந்த பெருச்சாலி அடிக்கிறதுக்கு தான் இந்த விளக்கமாறு வாங்கி. என்னது, ராணியக்கா தான் அந்த பெருச்சாலியா? ஆமா, உங்க ஆணியக்கா தான் அந்த பெருச்சாளி. இப்ப பாரு, அவளை நான் சாத்துற சாத்துல அவ துண்டக்கான துணியக்கான நான் அவங்க அப்பா வீட்டுக்கு ஓடுறாளா இல்லையான்னு மட்டும் பாரு. அடியே மருமவளே நில்லுடி, அடியே மருமவளே நில்லு. ஐயோ அத்தை, விட்டுருங்க தே, விட்டுருங்க தே. நான் தெரியாம கிண்டல் பண்ணிட்டே. நீங்க வீட்டையும் பெருக்க வேண்டாம், தெருவையும் பெருக்க வேண்டாம் தே, விட்டுருங்க தே, விட்டுருங்க தே. மாமியாரின் மட்டு மரியாதை இல்லாம பேசுன இரு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இது மாமியார் மருமக சண்டை எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். ஆமா, நீங்க எப்பவாவது உங்க மாமியார் கையால விளக்கமாத்தால அடி வாங்கியிருக்கீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல அட்லீஸ்ட் அம்மா கையாலையாவது விளக்கமாத்தால அடி வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு அந்த குடுப்பனை இது வரைக்கும் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் எந்த குடுப்பனை நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் மாமியார் என்ன விளக்கமாத்தால வரட்டிட்டு வராங்க, நான் எஸ்கேப் ஆறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.